வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் திமுக 40 பெரிய வெற்றி அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த பக்கம் வந்து திமுக எதிரான வாக்குகள் 3ஆக பிரிஞ்சிச்சு. நாம் தமிழர், பாஜக கூட்டணி, பிறகு அதிமுக கூட்டணி பிரிஞ்சது. திமுகக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு. பட் இதுக்கு பின்பு இருக்கக்கூடிய ஒரு காரணம் முக்கியமாக சொல்லப்படுது. அது பாஜக தரப்பினால சொல்லப்படுது. கல்யாணராமன் சொல்லிட்டு பாஜக நிர்வாகி அவர் சொல்லியிருக்காரு, திமுகவோட அண்ணாமலை அவர் உடன்பட்டிருக்காரு, அதன் காரணமாக தான் அதிமுக கூட்டணி உடைச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை லீக் பண்ணுறாரு. அதன் காரணமாக அவர் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. கட்சியிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவரை எப்படி பார்க்கலாம் அந்த விஷயத்தை? கல்யாணராமன் அவர் மீதும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சூர்யா அவர்கள் திருச்சி சூர்யா மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. 2 பேரும் தற்காலிகமாக இது பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்ணார், இன்னொருத்தர் வந்து தமிழிசை அவர்களை விமர்சனம் பண்ணார். இது வந்து மக்கள் பிரச்சனை கிடையாது, இது அந்த கட்சி பிரச்சனை. ஆனால் இதெல்லாம் தாண்டி இன்னமும் அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அதிகமான ஓட்டு வாங்கி நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம், இது வந்து வெற்றி, கட்சி வந்து வளர்ந்துருக்கு, 10% மேலே வாக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க தொண்டர்களை எழுச்சி அடைகிறதுக்கும் அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கும் சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து இந்த சஸ்பெண்ட் பண்ணதாகட்டும், இல்லை ஐயா அண்ணாமலை சொல்கிறதாகட்டும், இந்த மாதிரி பிரச்சனையினால் வந்து மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் நேற்று பார்த்திங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தில் அண்ணாமலை தான் ஃபஸ்ட்டு அறிக்கை விட்டார். காட்டமான ஒரு அறிக்கை பிரச்சாரம். இந்த மாதிரி விஷயத்தில் சமீப காலமாக அண்ணாமலை வந்து ஐயா திரு எடப்பாடி பழனிசாமியை விட முன்கூட்டியே செய்திக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறது கொள்றதுலாம் ஒரு எதிரி. ஆமாம், அதாவது எங்க ஒரு தப்பு நடக்குதுன்னா அங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கணும், நம்ம திமுகவை இப்போ விமர்சனம் பண்ணுறோம் கொள்கிறோம், அதிமுக என்ன பண்ணுது, பிரதான எதிர்கட்சி, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்றதை முன்கூட்டியே வந்து அவங்க இதெல்லாம் வந்து சொல்லணும். அதுவும் உங்கள் வேலை தான். எதிர்கட்சியோட வேலை வந்து ஆளுகின்ற அரசில் என்ன தப்பு நடக்குது, ஏது தப்பு நடக்குது. இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக பீரியடில் யாரெல்லாம் கான்ட்ராக்டர் இருந்தாங்களோ அதே கான்ட்ராக்டர் டிஎம்கே ஆட்சிக்கு வந்து அவங்களே கண்டினியூ பண்ணுறாங்க. அப்போ யாரெல்லாம் தப்பு பண்ண, நீங்களே சொன்னீங்க இவ்வளோ வழக்கு இருக்குது அவ்வளோ. நான் கேட்குறேன், இன்னொன்று இது ஒன்றும் இல்லை, இந்த செஷன்ஸ் கோர்ட்டில் இந்த பெயில் கொடுக்குறாங்க பாருங்கள், சுயமோட்டோ வந்து உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம்லாம் வந்து அரசியல்வாதிகள் மீதெல்லாம் சுயமோட்டோ எடுக்கிறீங்கள. இந்த மாதிரி கள்ளசாராயம் காசுனவன், கஞ்சா வித்தவனுங்களாம் யாரெல்லாம் பெயில் கொடுத்தா, யாரெல்லாம் அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் பெயில் கொடுத்தாங்களோ அந்த லிஸ்ட்டு எடுத்து அது சுயமோட்டோ எடுங்க. ஆர்டிகல் 226 வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அனலைஸ் பண்ணலாம், சுயமோட்டோ பவர்ஸ் இருக்குது, கான்ஸ்டியூஷன் அது இது பண்ணுது, அது சரி பண்ணுது. இதெல்லாம் வந்து பெயிலில் எப்படிங்க வராங்க? அவங்க பண்ணுறது கள்ள சாராயம் தெரியுது, போடுறாங்க, எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வெளிலே விடக்கூடாது. அப்படியே தூக்கி போய் பிடிச்சி போட்டு இந்த குண்டாஸ் கூடலாம் வேண்டாம். இது அதில் வந்துட்டு கோர்ட்டும் போலீஸும் தன்னுடைய கடமை செய்யணும். நம்ம அரசியல்வாதிகளை ஒண்டி பேசுகிறோம், எப்படியும் வெளில வந்தான், முன்னாடி காசுனானா, போலீஸ் பிடிச்சுதா, ஜெயிலுக்கு போனானா, அப்புறம் எப்படி பெயில் கிடச்சிது? அதாவது அமலாக்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயில் கிடைக்காது, அரசியல் ரீதியாக கைது பண்ணுறவங்களுக்கு பெயில் கொடுக்க மாட்டீங்க. 20 வாட்டி 25 வாட்டி பிணை வந்து கேட்கலாம். ஆனால் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களாம் எப்படி பெயிலில் வராங்க, திருப்பி பண்ணுறாங்க? எப்படி பார்த்தாலும் ஒரு நம்பர் இருக்கும்ல, இந்த தொழில் இந்த வியாபாரம் பண்ணுறவங்க இத்தனை 1000 பேர் இல்லை இத்தனை 100 பேர்னு, அவங்களெல்லாம் ஒரு வாட்டி கைது செய்து உள்ளே போட்டுட்டு வெளியிலே வராமல் அவங்களுக்கு லைஃபோ இல்லை கன்விக்ஷனோ மேக்ஸிமம் கொடுத்தீங்கன்னா, ஆயிலில் வர ஜெயிலில் இருக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து கேஸ் போடுங்க. 7 வருஷம் ஒரு கேஸில் கொடுக்கலாம் இல்லையா? இல்லை இதெல்லாம் வந்து சூசைட் டெத்தாக இருக்குது, இதை வந்து மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், கேபிட்டல் பனிஷ்மெண்ட். இப்போ இதில் வந்து ஒரு பிரதான எதிர்கட்சியாக மாறணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை பண்ணுறாரு. பட் அது பத்தாது, இன்னும் வந்து கொஞ்சம் பண்ணணும். பட் பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி அறிக்கைகள், செய்திக்கு உடனே பதில் அளிக்கிறது, அதெல்லாம் வந்து அதிமுக விட இப்போ இன்றைக்கி இந்த 2 கட்சிகள் வந்து வேகமாக இருக்குது. திமுகக்கு எதிரான ஒரு அரசியல் தான் செய்கிறேன் அப்படிங்கிறத அவங்க நிறுவுறாங்க. அதன் மூலமாக அவங்களுடைய ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த சார்ஜஸ், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இந்த வெற்றிக்கு காரணம் திமுகக்கு அண்ணாமலை உதவி செஞ்சிருக்கான்ற ஒரு சார்ஜஸ் வந்து பாஜக தரப்புலேருந்து முன்வைக்கப்படுது அப்படின்னா அது அந்த சார்ஜஸ் எப்படி பார்க்கணும், அதோட உண்மைத்தன்மை எப்படி, அதை பற்றி எப்படி? இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு தப்பு வந்து அண்ணாமலை பண்ணியிருப்பார் நான் நினைக்கல. அதாவது அண்ணாமலைக்கு வந்து ஒரு வியூகம் தெரியாது, அரசியல் முதிர்ச்சி இல்லை, இந்த கணக்கு எப்படி போகும்னு தெரியாமல் இருக்கலாமே தவிர்த்து திமுகவுக்கு உதவி செய்யணுன்ட்டுலாம் அண்ணாமலை பண்ணியிருக்க மாட்டாங்க. அதற்கு வந்து பாஜகவில் எந்த யாருமே பாஜக தொண்டர் கூட அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து கொள்கை ரீதியாக தெளிவாக இருக்கிறாங்க. அவர்களோட கொள்கை மீது நமக்கு 1000 விமர்சனம் இருக்குது, பட் அவர்களோட அந்த நடத்தை மீது நமக்கு பிரச்சனை கிடையாது. திமுகவை எதிர்க்கணும் அப்படின்றது பாஜக அதில் கொள்கை உறுதியோடு இருக்குது. இது வந்து அடிப்படை பேசிக் கணக்கு புரியல.
அதாவது திமுகவுக்கு வர எதிரில் இருக்கிற ஓட்டு தான் அண்ணா திமுகவோட வாக்கு வங்கி. அந்த வாக்கு வங்கியை 3ஆக பிரிச்சுக்கிறாங்க. அதில் பிஜேபியும் வாங்கிக்குது, நாம் தமிழரும் வாங்குது. அப்போ 3ஆக பிரிக்கும் போது திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். இந்த கணக்கு புரியல அவருக்கு, அவ்வளோதானே தவிர்த்து இது வேணும்ட்டேலாம் வந்து அவர் பண்ணியிருக்க மாட்டார். அது தெரியாது அவருக்கு. என்னன்னா அதிமுகவை நம்ம மிஞ்சிட்டோம், நம்ம வளர்ந்துட்டோம், எடப்பாடி பழனிசாமி தாண்டி நம்ம ஒரு பெரிய தலைவராகிட்டோம், நம்மளோட வளர்ச்சி இவங்களாம் தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவரோட அந்த குறுகிய சிந்தனையில் அவர் பயணம் பண்ணுறாரு. அதனால தான் இந்த மாதிரி குற்றச்சாட்டு அவர் மீது வருது. இந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரமோ இல்லை அடிப்படையோ எதுவும் இல்லாத மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை, அதாவது அவர் செய்யக்கூடிய இந்த அரசியல்லாம் வந்து ஒரு வளர்ச்சிக்கான அரசியல் அப்படின்னு சொல்லி நிறுவுறாருன்னா அது வந்து இங்கே பேசுறதுக்கு ஓகே, பட் எதார்த்தம் அது இல்லை அப்படிங்கிறத டெல்லி பாஜக நிச்சயமாக உணரும். அப்படின்ற பட்சத்தில் இந்த முறை என்டிஏ மிகப்பெரிய பாஜக தனிப்பட்ட ரீதியாக தங்களோட பெரும்பான்மை இழந்திருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் தமிழ்நாட்டிலேருந்து எந்த சீட்ஸும் அவங்களுக்கு கிடைக்கல. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அண்ணாமலை பண்ண ஒரு ஃபேக்டர் அப்படிங்கிறது இயல்பான ஒரு அரசியல் காரணமாக இருக்குது. இப்படி ஒரு விஷயத்தை குறித்து இதுவரை டெல்லி பாஜக ஏன் வந்து எந்த விதமான நடவடிக்கை ரியாக்ஷன்ஸும் காட்டலை? நீங்கள் கேட்டிருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா எந்த ஒரு கட்சியுமே அடிப்படையில் அந்த கட்சி வந்து செயல்பாடு நல்லா இருக்கும். செயல்பாடு நல்லா இருந்தால் அதனால் வந்து ஒரு கட்சியோட செயல்பாடு நல்லா இருந்தால் மக்களுக்கு அதனால் நலன் கிடக்கும். பட்டு இங்கே பாஜகவை பொறுத்தவரையில் என்னென்னா அந்த ஒரு அதிகமான பேச்சு, அதிகமான விமர்சனம் தான் தட்டி களத்தில் வந்து அரசியல் பண்ணுற மாதிரி தெரியல. என்ன களத்தில் அரசியல்னால் இபி ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போய் போராட்டம் பண்ணலாம். இப்போ கள்ளக்குறிச்சி இருக்குது, கள்ளக்குறிச்சியில் வந்து பிஜேபி அங்கே போய் அது இன்னொரு பேசு பொருளாக இன்னொரு பெரிய அறிவிச்சிரு. எங்க இந்த நேரம் புறப்பட்டு போயிருக்கணுங்க. இப்போ சாவுக்கு சொன்னால் பாலுக்கு போவீங்களா? ஆசை இருக்குதுல்ல முதலமைச்சர் ஆகணும்னு, அப்போ அதுக்கேற்ற உழைப்பு இருக்கணும். அங்கேயே தான் இருந்திருக்கணும் இந்நேரத்துக்கு. அதாவது அமைச்சர் மா சுப்பிரமணியனும் அமைச்சர் ஈவாவேலு போகிறதுக்கு முன்னாடி அண்ணாமலை போயிருக்கணும். 2026 ஆட்சிக்கு வரணும்னா அண்ணன் சேலத்துலேருந்து கள்ளக்குறிச்சி பக்கம் ஐயா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கேயே போய் நேற்று நைட்டு ஜிஹெச்சில் தங்கியிருக்கணும். ஜிஹெச்லனா ஓகே, ஜிஹெச்சில் தங்க முடியாது, பக்கத்துலேயே அந்த மாதிரி கிரவுண்ட் எடுத்துருக்கணும். அந்த மக்களோட அந்த சோகத்தில் பங்கு பெறுங்களேன். அட்லீஸ்ட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு நிவாரணம் கொடுக்கலாம். சாவுக்கு வரவங்களுக்கு டீ காபி வாங்கி கொடுக்கலாம். அங்கே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லலாம். ஏன் இப்படி குடிச்சு சாவுறீங்க, இன்னையா பிரச்சனை உங்களுக்கு 4 பேர்கிட்ட பேசலாம். எல்லாமே பாருங்கள் தினக்கூலி மாதிரி இருக்காங்க. வறுமை ஒரு மிகப்பெரிய பிரச்சனைங்க. வறுமை வந்து அங்கே அதிகமாக இருக்குது. வறுமை அதிகமாக இருக்கிறதுக்கு கூட குடிப்பழக்கம் அங்கே ஊறி போயிருக்கு. இந்த 2 பிரச்சனையும் அங்கே சரி செய்யும். இந்த 2 பிரச்சனையை சரி செஞ்சிங்கன்னா தான் இந்த மாதிரி சாவுகளை தடுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு திட்டம் வரும். அண்ணாமலையோட அரசியல் அந்த பகுதியில் இல்லைங்க, அண்ணாமலையும் இதை பண்ணணும். அண்ணாமலை அவர்கள் வந்து எங்கெங்கே இந்த மாதிரி பிரச்சனை வருது அங்கே போய் இருந்து ஒரு தேர்தலுக்கு போய் ஓட்டு கேட்குறது ஒண்டி கிடையாது. இப்போ போன வருஷம் 22 பேர் செத்தாங்கல்ல, கொஞ்சம் ஞாபகம் வச்சிருந்து அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் போயிட்டு 1 வருஷம் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் ஆளை இழந்திருக்கீங்க, பாஜக சார்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 20,000 ரூபாய் தரோம், அந்த 20,000 ரூபாவை வச்சு நீங்கள் லோக்கலில் வந்து இருக்கவங்க ஒரு 20 வீட்டுக்கு போயிட்டு எப்பா குடிக்காத, அது மாதிரி நான் எடுத்துக்காட்டு என் குழந்தை அனாதி ஆகிப்போச்சு, என் புருஷனுக்கு இந்த பழக்கம் இருந்தது அப்படின்னு ஒரு 20 வீட்டில் சொன்னால் ஒரு 2 வீட்டில் கேட்டால் அந்த திட்டம் வெற்றி. 2 பேர் மாறினா அந்த திட்டம் வெற்றி. அரசாங்கமே தான் எல்லாம் செய்யணும்னு கிடையாது. இந்த மாதிரி கட்சிகளும் வந்து ஒரு விஷயத்த சமூக விஷயங்களை எடுத்து பண்ணலாம். இந்த மாதிரி கள அரசியல் பாஜக எதனா பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இல்லை. அப்போ பாஜகவுடைய அண்ணாமலை வந்து இந்த கள அரசியல் செய்ய அவருக்கு தெரியல, பட் வந்து பேச்சு வந்து அதுக்கு அளவு கடந்த அதிகமான பேச்சு. நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சி, நாங்கள் தான் அது, நாங்கள் தான் இதுன்றாரு. அவருடைய எல்லா விஷயத்தையும் எப்படி டெல்லி பாஜக அனுமதிக்குதுன்னு கேட்குறேன். ஏன்னா கிரவுண்டில் ரிசல்ட் அப்படி இல்லை. அவர் மார்க்கெட்டிங் நல்லா பண்ணிக்கிறாருங்க. அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து வந்தவர். அவர் வந்து அதாவது ஐபிஎஸ் வந்து அவர் கஷ்டப்பட்டு வந்தார், ஆனால் பொலிட்டீஷியனாக அவர் ஈஸியாக ஆனார். ஏன்னா ஐபிஎஸ் அதிகாரின்றதுனால அவருக்கு அந்த ஆக்சஸ் அப்படியே அவர் வந்து ஐயா சந்தோஷியோட பழக்கமாக வர்றாரு, அமித்ஷாஜியோட பழக்கமாக வர்றாரு, அந்த மேலிட பாஜகவோட நெருக்கமாகிறாரு. அதனால் அவர் மீது நடவடிக்கையெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்குது. இந்த நொடி வரணும். என்ன நினைப்பாங்க பிஜேபி தலைமையில் இருக்கிறவங்க, இப்போ இவரை வந்து நம்ம நடவடிக்கை எடுத்தோன்னா இவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால தான் நம்ம கை வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் கொஞ்ச நாள் விடுவாங்க. அதுக்கப்புறம் மேபி அவரை மாற்றுறதை பற்றி திங்க் பண்ணுவாங்க. அதாவது இங்கே என்ன பிரச்சனைனா மக்களுக்கு என்ன அரசியல் பண்ணணுமோ அதை பண்ணணும். திமுக தப்பு செஞ்சுருக்கு, திமுக செஞ்சுருக்கு, அதையே ஃபுல் டைம் பண்ணிட்டா மக்கள் மாற மாட்டாங்க. இது அதிமுக ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ இவங்க வந்து அதில் ஏதோ புதுசாக மக்களை கவர்ற மாதிரி மக்களோட பிரச்சனைகளை உணர்ற மாதிரி பேசணும். நீங்கள் நீட்டு தேர்வு பிரச்சனை, ஹிந்தி பேசக்கூடியவங்கெல்லாம் வேலை அதிகமாக கிடைக்குது, தமிழ் பேசக்கூடிய தேர்வு எழுதுறதுல பிரச்சனை, வேலை வாய்ப்பில் பிரச்சனை. இப்போ இவ்வளோ இதெல்லாம் போய் மேலே பேசி அதை கன்வின்ஸ் பண்ணி பண்ணணும் இல்லையா? இப்போ மேகதாது தண்ணி பிரச்சனை இருக்குது, அங்கே கர்நாடகத்தில் ஒரு அதிகாரியை போட்டு ஒரு அமைச்சரை போட்டிருக்கீங்க. அவர் என்ன சொல்லிட்டாரு, இது பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கணுன்றாரு. எது பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கணும்? தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, அதுவே பற்றாக்குறை இருக்கும்போது அங்கே குறுக்க இன்னொரு அணை கட்டினா என்ன ஆகும்?
வர தண்ணி இன்னும் குறையும். ஆல்ரெடி பஞ்சாயத்து பிரச்சனை இருக்குது, வாய்க்கா தகராறு. அது இருக்கும்போது பண்ணிவிட்டு இதை நாங்கள் பேச்சுவார்த்தை தீர்வோன்னா நீங்கள் அப்போ அணை கட்டுற வேலையை பேசிட்டு பேச்சுவார்த்தை தீர்ப்பீங்க. அதை இங்கே உட்காந்துட்டு கீழே இருக்கிற நாடுகள் ரிப்பேரிங் ஸ்டேட்ஸ்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? அப்போ இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கும்போது அப்போ பிஜேபி எப்படி வளரும்? ஒன்று அங்கே போய் சொல்லணும், ஐயா இந்த மாதிரி கருத்து பேசாதீங்க, இல்லை தண்ணியோட அந்த இயற்கை இதை பெருக்கிறதுக்கு வனத்தை அதிகப்படுத்தினாலும் தண்ணி கிடைக்கும், இல்லை விவசாயத்தை வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணி ட்ரிப் இரிகேஷன் அந்த மாதிரி எங்கெங்கே பண்ண முடியும், எல்லாரும் ஒரே கிராப் போடாதீங்க, சயின்டிஃபிக் இன்டர்வென்ஷனால் தண்ணி தேவைகள் குறைக்கப்படும். அது மாதிரி ஒரு ஆரோக்கியமான சிந்தனைலாம் எதுவுமே கிடையாது. பாஜக தலைமைக்கே இல்லை. அது இருந்தால் தானே இங்கே இருக்கும். அப்படி இருந்தால் தான் இந்த இன்டர் ஸ்டேட் பிரச்சனை நீங்கள் சரி பண்ணும்போது ஒரு கட்சி வளர முடியும். அதற்கெல்லாம் தீர்வு அங்கே இருக்கிற மாதிரி இல்லை. பட் பெரிய அளவில் பாஜகவோட வளர்ச்சி இங்கே கிரவுண்டில் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிடுறீங்க. இதே வேகத்தில் எப்படியே போச்சுன்னா 2026 எலெக்ஷனுங்கிறது பாஜகவுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா வந்து அந்த நேரத்தில் வந்து விஜயோட அரசியல், விஜய் என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. இப்போவே அந்த அரசியல் பிறகு பாஜக இந்த ஃபேஸு, பிறகு நாம் தமிழர் ஒரு பக்கம், ஏடிஎம்கே ஒரு பக்கம், களம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார். அதாவதுங்க, பிஜேபியோட போஸ்டர் பாய், பிஜேபியோட ஹீரோ அப்படின்னு பார்த்தா பிரதமர் மோடி தான். அந்த பெரிய கேரக்டரு, அந்த பெரிய சூப்பர் ஹீரோக்கே தமிழகத்தில் கிடச்சது 0 தான் இந்த தேர்தலில். ரைட்டுங்களா? சரி, 2024 ஓட்டு போடல, 2019 ஓட்டு போட்டாங்களா? போடலை. 2014 ஓட்டு போட்டாங்களா? போடலை. சரி, சட்டமன்ற தேர்தல்னு பார்த்தா ஒன்று பார்த்தா அதுக்கு முன்னாடி போட்டாங்களா? போடலை. அப்போ எதுலையுமே போடலை ஓட்டு. அப்போ ஐயா அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு தலைவரான காரணத்தினால ஒண்டி போடுவாங்களா? நீங்கள் என்ன பண்ணீங்க? இப்போ ஐயா வந்து என் மக்கள் நடைபயணம் போனார், அதனால் கட்சிக்காரர்கள்கிட்ட ஒரு எழுச்சியாக இருக்கும். அதனால் அரசியல் மாற்றம், அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு நெசவு செய்கிறவங்க வந்துட்டு ஒரு புருஷன் மனைவி வந்து இறந்துடுறாங்க, புண்ணியக்கோட்டியும் அவர் பேர் என்னமோ இறந்துடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு 6 பேரும் இறந்துடுறாங்க. இதை வந்து ஜெகத் ரட்சகன் ஒரு பேச்சிலே சொல்லியிருப்பார். அந்த 8 பேர் சாவு வறுமை காரணமாக சொல்லி கலைஞர் அவர்கள் பட்டி தொட்டி ஊரெல்லாம் போய் பேசி அதை ஒரு பேசுபொருளாக்கி அதை வந்து பிரச்சாரமாக்கி தேர்தல் நேரத்தில் வாக்குகளே மாறுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதேமாதிரி மொழி போராட்ட தியாகிகள் ஒரு சிலர் செத்துருப்பாங்க. அவங்கள வந்து ஐயோ கை எரியுதே, காது எரியுதே, என் தமிழ் உணர்வு எரியுதே, அது எரியுதே, முடி எரியுதே, தமிழ் பேசின உனக்கா இந்த நிலைமை, அப்படி இப்படின்லாம் கவிதை பேசி ஊரெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? பத்திரிகையாளர் சந்திக்கிறதுலே பிரச்சனை. சரி, பொதுமக்களை போய் சந்திக்கிறீங்க, ரைட்டு பண்ணுறீங்க. அது இன்னும் உள்ளபூர்வமாக இன்னும் அவங்கள உங்கள் பக்கம் இழுக்கிறதுக்கு உண்டான பிரச்சாரமாக மாறி இருக்கான்னா இல்லை. எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் பாலிடிக்ஸ் இன்றைக்கி நடக்குது. ஒரு செல்வந்தர் வந்தாரா அந்த கட்சியில் சேர்த்துக்கணுமா, ஃபோட்டோ எடுக்கணும், அப்புறம் பார்த்தா அவர் 10 நாள் கழிச்சு ஆருத்ரா கேஸ் அது மாதிரி எதனா கேஸில் மாட்டிக்கிறாரு. அப்போ ஒரு ஆளை சேர்க்குறீங்க, பதவி போகிறீங்கன்னா யாருன்னு பார்க்க மாட்டீங்க. சேர்த்தது ஒரு ஆளை, அவனால் பணம் இழந்தவன் 1000 பேர் 2000 பேர், அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு? ஒரு கல்வியாளர் வராரு, பெரிய பணக்காரர், நிறைய செலவுக்கு காசு கொடுப்பார், சீட்டெல்லாம் பார்த்துக்குவார், சேர்க்குறீங்க. அவர் ஒரு ஆள் பணக்காரர், உங்களுக்கு ஏதோ 10 கோடி 20 கோடி ஏதோ கொடுப்பாரு. அவரால் ஃபீஸு கட்டி பாதிக்கப்பட்ட மாணவன் குடும்பம் எத்தனை பேர் இருக்கும்? அவனாம் அவங்கள ஏற்றுக்குவானா? பச்சை இன்ஜினியரிங் வேலை கிடைக்கல, அந்த கோவம் யார் மேலே இருக்கும்? அந்த நிறுவனம் மேலே இருக்கும். அவங்கள கூப்பிட்டு நீங்கள் பக்கத்தில் சேர்த்துக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு ஓட்டு போடணுமா? பப்ளிக்கை யோசிக்கிறதே கிடையாதுங்க. பப்ளிக்கோட மனநிலை என்ன, பப்ளிக்கோட பிரச்சனை என்ன, எதையுமே யோசிக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது அப்போ எப்படிங்க கட்சி வளரும்? இதுதான் இவங்களோட பிரச்சனை. ஃபீல்டில் இருக்கிறது புரிஞ்சிக்காமல் ஒரு அரசியலை வச்சுட்டு திமுக குற்றம்னா சரி, திமுக குற்றம் அது தெரியும். அதனால தான் திமுகவை 5 வருஷத்துக்கு ஒரு அடி தோக்கடிக்கிறது. அதிமுக ஊழல் பண்ண கட்சி, அதிமுகவில் குற்றங்கள் தெரியும். அதனால தான் அதிமுக இப்போ தோக்கடிச்சது. எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ மக்கள் எல்லாரையும் தோக்கடிக்கிறாங்க. அவங்கள தோக்கடிச்சுட்டு உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் மக்களுக்கு என்ன அரசியல் கொடுக்குறீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்கள். தேர்தல் நேரத்தில் கம்னு இருப்பீங்க, கவுண்டிங்கெல்லாம் முடிஞ்சவொன்னா லைஸாக ஏற்றுறீங்களா சுங்க வரிச்சாலையா? நீங்கள் எங்களோட வரியை போட்டு ஏற்றுவீங்க, கரண்ட்டு பில்லு ஜாஸ்தியாகுது கம்மி பண்ணுங்கள், சோலார் போடுங்கன்னு சொல்கிறீங்க. சரி, சோலார் பேனல் வாங்கலான்னு போனால் 13.8% ஜிஎஸ்டியா. ஜிஎஸ்டி எப்போயோ கட்டணும், உடனே கட்டணும். சரி, மத்திய அரசு வந்து எனக்கு வந்து சப்சிடி கொடுக்குது, அது எப்போ கொடுக்கணும்? அது 6 மாதம் இல்லை 1 வருஷம் கழிச்சு கொடுப்பாங்களா? கதையாக இருக்குல்ல. உங்களுக்கு மின்சாரம் தேவை, மின்சாரம் பற்றாக்குறை இருக்குது, இந்தியா ஒளிர்கிறது, இந்தியா மேலே போகணுன்றது மத்திய அரசோட கொள்கை. சரிப்பா, நான் வந்து என்னால் கரண்ட் பில்லு கட்ட முடியல, ஏன் வசதிக்கு நான் ஏதோ ஒரு 60,000 இல்லை ஒரு 1,10,000 கொடுத்து 2 பேனல் வாங்கி 2 கிலோ வாட்டு கரண்ட் போட்டுக்கிறேன். சப்சிடியை உடனே கொடுக்கலாம்ல, அது நான் 6 மாதம் கழிச்சு கொடுக்குறது, 1 வருஷம் கழிச்சு கொடுக்குறது. ஜிஎஸ்டி வண்டி நான் அப்போவே எடுத்து நொட்டணும். இதெல்லாம் இருக்குல்ல பிரச்சனை. இவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் அழகாக சுட்டி கட்டுறீங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது பாஜகவுக்கு 2026 ஒரு பெரிய அடி இருக்குது அப்படிங்கிறதான் நீங்கள் சொல்கிறது. இல்லை, நான் சொல்கிறது இல்லைங்க, தரவு அப்படி தான் போகுது.
உங்கள் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த விஷயங்களை பார்க்கும்போது அதெல்லாம் நோக்கி ரயில் விபத்து, ஓகே. ஒருத்தர் பேர் சொல்லுகிறார், சசிகாந்த் செந்தில் சொல்கிறாரு மோடி அவர்கள் ரயில்வேனுடைய யமா அப்படின்னு. வந்தே பாரத் விட்டிங்களே, அந்த கவச்சுன்னு ஒன்று வைக்கணுமே, அதை யோசிச்சிங்களா? நாட்டுக்கு தேவை எது? வந்தே பாரத்தா கரீப் ரத்தா? வந்தே பாரத்தில் போனால் 2 மடங்கு விலை ஜாஸ்தி, கரீப் ரத்தில் அதே ஏசி தான், அது வேகம் கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டரு மணிக்கு கம்மியாக போகும், அது கொஞ்சம் வேகமாக போகும். பணக்காரங்க போகிறது வந்தே பாரத், ஏழைங்க போகிறது கரீப் ரத்து. நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும்? எந்த பெட்டி அதிகமாக வாங்கி தயார் பண்ணி எந்த பெட்டியை விட்டுருக்கணும்? கரீப் ரத்தை தானே விட்டுருக்கணும். கரீப் ரத்தை பற்றி பேச்சே இல்லை. ஒரு 4 பேர் குடும்பத்தில் சுற்றுலா போகிறாங்க, இல்லை ஒரு ஒரு காலேஜுக்கு ஒரு குழந்தைய சேர்த்துட்டு போயிட்டு அட்மிஷனுக்கு போயிட்டு வராங்க, கரீப் ரத்தில் இருந்தால் அவங்களும் ஏசியில் போவாங்கல்ல, விலைவாசி கம்மியாக, எதுக்கு வந்தே பாரத் விட்டுக்கிறீங்க? அப்போ உங்களோட இது தானே மக்களை சுரண்டணுன்றதானே இன்னும் இருக்கு. வயசானவங்களுக்கு இருந்த அந்த 50% கன்செஷன்லாம் வாங்கிட்டீங்களே, இதெல்லாம் வாங்கிடுவீங்க, இதெல்லாம் போடுவீங்க, பெட்ரோல் விலையை குறைக்க மாட்டீங்க. இன்றைக்கி முன்னாடி டாலரில் வாங்கணும், யூஎஸ் டாலரில். இப்போ சவுதி அரேபியா சொல்லிட்டான் யூஎஸ் டாலரில் தான் வாங்கணும்ல, அவங்கவுங்க அந்தந்த நாட்டிலே கொடுப்பான்னு. வல்லரசு தானே, உள்ளே பூந்து பேசி வியாபாரம் பண்ணி இந்திய ரூபாயில் காசை கொடுக்குறேன், எனக்கு இன்னும் விலையை கம்மியாக கொடுத்து அடிச்சு வாங்கி உக்ரைனில் எப்படி ரஷ்யாவில் என்ன அன்றைக்கும் கம்மியாக வாங்கினீங்க, அன்றைக்கும் மக்களுக்கு கொடுக்கல, இதுக்கப்புறமா கொடுக்க போகிற மாதிரி தெரில, யூஎஸ் டாலர் கிராஷ் ஆகுன்னு சொல்கிறாங்க. உள்ளே பூந்து பெரிய அண்ணன் வியாபாரமாக பண்ணி பிரிக்ஸுக்கு போகிறேன், G7க்கு போகிறேன், மெலோனியோட ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், எல்லாம் தெரியுது இல்லை. இதை பண்ணி ஒரு 20 ரூபா 30 ரூபா எங்கள் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கலாம்ல. குறைச்சா எல்லாரும் போடுவாங்க, நம்ம பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க, பிஜேபி ஏன் வளர்ந்ததுன்னு அதை பேசணும். மக்களுக்கு என்ன செய்யணுங்க, செய்யாமல் வந்து இந்த குடும்பத்தில் இதை பண்ணிட்டாங்க, அந்த குடும்பத்தில் அதை அதெல்லாம் தெரியும். தெரியாமலாம் இல்லை யாருக்கும். இங்கே என்ன நடக்குதுன்றதெல்லாம் மக்கள் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் மீது குறை சொல்கிறதுனால உங்களை நம்பி ஏற்றுக்கிறதுக்கு நீங்கள் என்ன அரசியல் பண்ணுறீங்க? அதுதான் என்னோட கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் இல்லையே ஐயா அண்ணாமலைக்கிட்டேயோ இல்லை பாரத் பிரதமர் மோடிக்கிட்டேயோ. அப்புறம் 2026 வந்து எதுக்கு சட்டமன்றத்தில் ஓட்டு போடணும்? அதிமுக வீக்காக இருக்குன்றதுனால பிஜேபிக்கு போடணுமா? கதையாக இருக்கு இது. அதிமுக வீக்காக இருந்தால் அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க, பிஜேபி ஸ்ட்ராங் ஆனால் தான் பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க. இது இல்லாமல் இன்னும் 2 பேர் வெளில இருக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சியும் ஐயா விஜய் அவர்களும். அவங்க 2 பேர் வந்தால் அந்த ஓட்டு வேறு. சீமான் ஆல்ரெடி வாக்கு வங்கிக்கு கணிசமாக உயர்ந்துட்டு போகுது. விஜய் வேறு குறுக்கில் வந்தாருன்னா விஜயோட யாரோட ஓட்டு எடுக்க போகிறாரு? எல்லாம் பிரச்சனை தானே. நல்லாயிருக்கும் 2026 சூப்பராக இருக்கும் எலெக்ஷனு. ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு சாதகமாக இருக்கும்ல நம்ம ஆளுடம் சொல்ல முடியாது. பல்வேறு ரொம்ப ஆழமாக உங்களை கருத்தில் வழங்கியிருக்கீங்க சார், மிக்க நன்றி. நன்றி.